கார்மேனி செல்வம் என்ற திரைப்படம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இது ஒரு குடும்ப பின்னணி கொண்ட சமூக திரைப்படமாகும். இந்த படத்தை ராம் சக்ரி எழுதி இயக்கியுள்ளார். பி. சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவ் மேனன், லட்சுமி பிரியா, சந்திரமௌலி மற்றும் அபிநயா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஒரு நடுத்தர குடும்பத்தின் ஆசைகள், சமூக அழுத்தங்கள் மற்றும் கடன் வலையில் சிக்கித் தவிக்கும் ஒரு சாமானிய மனிதனின் போராட்டத்தை இந்த படம் மிக தெளிவாக பேசுகிறது. செல்வம் ஒரு நேர்மையான மற்றும் அமைதியான மனிதன். அவர் தனது மனைவி சாந்தி மற்றும் சிறு மகனுடன் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். செல்வம் ஒரு மிகப்பெரிய பணக்காரரான சம்பத்திடம் ஓட்டுநராக பணிபுரிகிறார். செல்வத்தின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதே அவருக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் சம்பத்தின் வாழ்க்கை இதற்கு முற்றிலும் மாறானது. ஆடம்பரமான கார், பெரிய பங்களா என வசதிகளுக்கு குறைவில்லாமல் வாழ்கிறார் சம்பத். இவர்களுக்கிடையிலான இந்த சமூக இடைவெளிதான் கதையின் ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. செல்வத்தின் அமைதியான வாழ்க்கையில் சமூக அழுத்தம் குறுக்கிடுகிறது. ஒரு குடும்ப விழாவிற்கு செல்லும் போது அங்குள்ள உறவினர்களின் ஆடம்பரத்தை பார்த்து சாந்திக்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. மற்றவர்களுக்கு இணையாக தங்களால் ஒரு விலையுயர்ந்த பரிசை கொடுக்க முடியவில்லையே என்று அவர் வருந்துகிறார். தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனது தாலிச் சங்கிலியை அடகு வைத்து அல்லது விற்று ஒரு விலையுயர்ந்த பரிசை வாங்குகிறார் சாந்தி. இந்த சம்பவம் செல்வத்தை நிலைகுலையச் செய்கிறது. அதுவரை பணத்தின் பின்னால் ஓடாத அந்த குடும்பத்தில் மெல்ல மெல்ல செல்வத்தின் மீதான ஆசை மற்றும் சமூக அந்தஸ்து பற்றிய கவலை குடியேறுகிறது. இந்த சூழலில் சம்பத் ஒரு மாத கால பயணமாக வெளிநாடு செல்கிறார். அந்த சமயம் சம்பத்தின் கார் செல்வத்தின் பொறுப்பில் இருக்கிறது. தனது குடும்பத்தின் பணத்தேவையை சமாளிக்க அந்த சொகுசு காரை ஒரு வாடகை காராக பயன்படுத்த தொடங்குகிறார் செல்வம். ஆரம்பத்தில் இது ஒரு சிறிய வருமானமாக தெரிந்தாலும் சுற்றியுள்ளவர்களின் தூண்டுதலால் செல்வம் தவறான நிதி முடிவுகளை எடுக்கிறார். கடன் அட்டைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் வாங்கிய கடன்கள் மூலம் ஒரு நிலத்தை வாங்க திட்டமிடுகிறார். சுலபமாக தவணை முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஆசையில் அவர் ஒரு மிகப்பெரிய கடன் சுழலுக்குள் சிக்கிக் கொள்கிறார். கடன் கொடுத்தவர்கள் செல்வத்தை நெருக்கத் தொடங்குகிறார்கள். அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. ஒருபுறம் வறுமை, மறுபுறம் கடன் என செல்வம் திணறுகிறார். அதே நேரத்தில் சம்பத்தின் வாழ்க்கையிலும் மற்றொரு பக்கம் இருக்கிறது. சம்பத்திடம் பணம் இருந்தாலும் அவரால் தனது நோயுற்ற மனைவிக்கு தேவையான நேரத்தையும் அன்பையும் கொடுக்க முடிவதில்லை. பணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சியை தந்துவிடாது என்பதை சம்பத்தின் கதாபாத்திரம் உணர்த்துகிறது. ஏழைகளுக்கு பணம் இல்லை, பணக்காரர்களுக்கு நேரம் இல்லை என்ற கசப்பான உண்மையை இந்த படம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இறுதியில் இந்த கடன் சுழலில் இருந்து விடுபடவும் தனது குடும்பத்தின் இழந்த அமைதியை மீட்டெடுக்கவும் செல்வம் ஒரு முடிவெடுக்கிறார். தனது கஷ்டங்களை சமாளிக்க அவர் வெளிநாட்டிற்கு ஓட்டுநர் வேலைக்கு செல்ல திட்டமிடுகிறார். தனது தவறை உணர்ந்து பேராசை ஒரு மனிதனை எப்படி அழைக்கும் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் தனது பழைய நேர்மையான வாழ்க்கையை தேடி அவர் பயணிப்பதுடன் படம் நிறைவடைகிறது. கார்மேனி செல்வம் திரைப்படத்தை ராம் சக்ரி இயக்கியுள்ளார். பி. சமுத்திரக்கனி செல்வமாகவும் கௌதம் வாசுதேவ் மேனன் சம்பத்தாகவும் நடித்துள்ளனர். லட்சுமி பிரியா, சந்திரமௌலி மற்றும் அபிநயா பெண் கதாபாத்திரங்களில் தங்களது திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோ மற்றும் டெக்னாலஜிஸ் படத்திற்கு இசையமைத்துள்ளது. யுவராஜ் தக்ஷன் ஒளிப்பதிவு பணிகளை செய்ய ஜெகன் ஆர்.வி. மற்றும் தினேஷ் எஸ். படத்தொகுப்பை மேற்கொண்டுள்ளனர். இந்த படம் நடுத்தர வர்க்க மக்களின் யதார்த்தமான வாழ்வியலை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக 2026ஆம் ஆண்டில் வெளியாகி மக்களின் கவனத்தை பெற்றது.